பாரதீசில் இருப்பாய் என்று ஒரு கண்ணனுக்கு வந்து ஏசப்பா சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை வந்து நான் இப்போ உங்களோட கூட சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷம் தலைகளை கருத்து நம்ம வச்சுருப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பிள்ளையாக நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய வேதத்தை தியானிக்க, உங்களுடைய சிலுவை பாடுகளை நாங்கள் தியானித்து ஒருமுகப்பட்டு ஒன்று சேர்ந்து நாங்கள் கர்த்தாவே கற்றுக்கொள்ள, இன்னும் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள இந்த நாளிலே நீ எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறப்பா. அறியப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவோட 2 கள்ளர்கள் வந்து சிலுவையில் அறையப்படுறாங்க. அப்போ வந்து ஒரு கள்ளன் வந்து இன்னொரு கள்ளனை நோக்கி சொல்கிறான். லூக்கா 23:40. மற்றவன் அவனை நோக்கி, நீர் எந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். இயேசு அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தள்ளும் என்கிறார். அந்த கள்ளனுடைய அந்த விண்ணப்பத்தை இயேசு கேட்டு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாக எனக்கு சொல்லுகிறான் என்கிறார். அந்த கள்ளனுடைய விண்ணப்பத்தை ஒரு கள்ளன் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளலை, அவமதிக்கிறான். ஆனால் இன்னொரு கள்ளன் வந்து அந்த கடவுளை நோக்கி ஏசப்பா பற்றி, நாங்கள் ஆண்டவரே நீர் ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தள்ளுங்கன்னு சொல்லி தன்னுடைய மனம் திரும்பி அவன் கேட்கும்போது ஏசப்பா வந்து அவருக்கு மனம் இறங்குறார்.